அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரம். ஆட்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினருமான பூவன் ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அதே போல ஆட்கடத்துக்கு உதவியாக கூறப்படக்கூடிய ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களும் முன்னதாகவே இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருகை புரிந்திருந்தார். தொடர்ச்சியாகவே இந்த அதாவது திருவள்ளூர் மாவட்டம் களப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார். இந்த காதல் விவகாரத்தில் இளைஞரை கடத்தியதாக கேவிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் பூவன் ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பெண்ணின் தந்தை உள்ளிட்ட 5 பேர் கைதாகி இருக்கிறார்கள். இதை விசாரிக்க சென்ற பூவன் ஜெகன்மூர்த்தி இல்லத்திற்கு காவல்துறை சென்ற பொழுது அவர் தலைமறைவாகியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்த நிலையில இருதரப்பு வாதங்களும் வழக்கறிஞர் கேட்ட நிலையில மதியம் 2:30 மணி அளவில் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேலுமுருகன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த ஆள்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களும் அதே போல ஆள்கடத்துக்கு உதவியாக கூறப்படக்கூடிய ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களும் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.